இங்கிலீஷ் மாடரேட். ஓகே, கண்டிப்பா இங்கிலீஷ் மாடரேட் தான். இங்கிலீஷ் நல்லா போடுறவங்களே ஒரு சிலர் போட்டு வந்துருவாங்க எல்லாத்தையுமே, அது எதையுமே யோசிக்காம. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இந்த ஆப்ஷனே கன்ஃபியூஷனா இருக்கு. எங்க ஷிஃப்ட்ல வந்து இந்த ஸ்டோரி பேஸ்ட், அதாவது எப்பவுமே ஐவிஎஸ் கிளர்க்ல ஸ்டோரி பேஸ்ட் ஆர்சி கேட்பாங்க. ஆனா வேற எதுவுமே கேட்கல. மற்ற ஷிஃப்ட்லயும் அந்த மாதிரி ஏதாவது கேட்டுருந்தாங்க ஸ்டோரி பேஸ்ட் ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா வந்து பேராஜம்பிள் வந்து சும்மா சிம்பிளா இருக்கும்ல சார், ஆனா அதுவே ஒரு பேராகிராஃப் மாதிரி இருந்தது. ஓகே ஓகே, ஆனா அது ஸ்டோரி தான் சார், படிச்சா போடலாம். நாங்க டைம் ரொம்ப கன்சியூமிங் ஆச்சு அப்படின்னாங்க. க்ளோஸ் டெஸ்ட்ல பேஸ் பேஸ்டு கேட்டிருக்காங்க. அதே க்ளோஸ் டெஸ்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன்ல இருக்கிற வேர்டுக்கு எல்லாத்துக்குமே மீனிங் தெரியலையா. ஓ, கன்ஃபியூஸ்டா இருந்துச்சான். பேராகிராஃப் நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாலுமே ஆப்ஷனுக்கு மீனிங் தெரியலையா. ஓகே, ஸோ அது மேட்டர் தான். குவான்ஸ் ஈஸி, ரீசனிங் ஈஸி. ஆனா இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டு. ஸோ அந்த இங்கிலீஷ் ஒரு ட்விஸ்ட் தான். சரியா, இப்போ இந்த குவான்ஸ் ரீசனிங் ஒரு சிலர் இங்கிலீஷ்ல 30 பிலிம்ஸ்ல அடிச்சுட்டு போவாங்க. சரியா, 30 ஒரு 25க்கு மேல அதிகமா வாங்குவாங்க. அதனோட கவுண்ட் இப்போ குறையுது. ஓகே, ஆனா குவான்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ குவான்ஸ் ரீசனிங் நான் சொன்னல இனிஷியல் அதான் 60 மோஸ்டா குவான்ஸ் ரீசனிங்லேயே சார் ஒரு 58ல இருந்து பாருங்க, இது ரெண்டுலயும் ஆக்சுவலா இதுதான் ரியாலிட்டி. 58ல இருந்து 62 அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா நிறைய பேர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 58ல இருந்து 62, இதுல இருந்து 58ல இருந்து 62 பிளஸ் இது இல்லாம நீங்க இங்கிலீஷ்ல ஒரு 12 மார்க், ஒரு 10ல இருந்து 12 இதை வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. 10ல இருந்து 12 போது ஒரு 68ல இருந்து ஒரு 74. சரியா, இது வந்து ஒரு பக்காவான சேஃபான ஸ்கோரா இருக்கும். ஓகே, இந்த பக்கா சேஃபான ஸ்கோரானா இருக்கும். கட் ஆஃபும் இதுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஓகே. இதுக்குள்ள 68 to 74. சரியா, ஓகே. எங்களால எக்ஸாக்ட்டா நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி எப்பயுமே கொடுத்தது இல்ல. 68ல இருந்து 74க்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா, அதனால தான் நான் சொன்னேன் 62 பிளஸ் போட்டவங்க நோட் பண்ணிக்கோங்க. சொல்லிடுறேன், 62 பிளஸ் அக்யூரசியா எந்த ஷிஃப்ட்ல போட்டிருந்தாலுமே நீங்க கண்டிப்பா மெயின்ஸுக்கு படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சரியா, 62 பிளஸ் வந்து அக்யூரசியா போட்டவங்க கண்டிப்பா படிங்க. மெயின்ஸுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்க நாம என்ன சொன்னோம், 70 பிளஸ் போட்டுருக்கவங்க சேஃப் தான். 70 பிளஸ் இந்த 74 கூட போடலாம். 70 பிளஸ் போட்டுருக்கவங்க வந்து சேஃப். அதான் இதுவும் அக்யூரேட்டா இருக்கணும். ஏன் வந்து இது சொன்னோம் அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி நார்மலைசேஷன்ல அதிகமாச்சுனால், ஆமா, டஃப்பான ஷிஃப்ட்ல நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, நார்மலைசேஷன் அதிகமா ஆச்சு அப்படின்னா கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ கட் ஆஃப் இந்த வந்து பாத்தீங்கன்னா 68 to 74 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு गाइस. இங்கிலீஷ் மாடரேட். ஓகே, கண்டிப்பா இங்கிலீஷ் மாடரேட் தான். இங்கிலீஷ் நல்லா போடுறவங்களே ஒரு சிலர் போட்டு வந்துருவாங்க எல்லாத்தையுமே, அது எதையுமே யோசிக்காம. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இந்த ஆப்ஷனே கன்ஃபியூஷனா இருக்கு. எங்க ஷிஃப்ட்ல வந்து இந்த ஸ்டோரி பேஸ்ட், அதாவது எப்பவுமே ஐவிஎஸ் கிளர்க்ல ஸ்டோரி பேஸ்ட் ஆர்சி கேட்பாங்க. ஆனா வேற எதுவுமே கேட்கல. மற்ற ஷிஃப்ட்லயும் அந்த மாதிரி ஏதாவது கேட்டுருந்தாங்க.